வணக்கம் வந்தனம் சுஷ்வாகதம் வெல்கம் டு சிம்பிளி சும்மா தமிழ் 2019 வந்தாச்சு 2018ல் நம்ம பெஸ்ட் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ண நேரம் வந்தாச்சு 2018ல் நிறைய நல்ல படங்கள் வந்தது நிறைய மொக்க படங்களும் வந்தது ஸோ இப்போது வந்து நல்ல படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப் 10ல் வரத்துக்கு ஜஸ்ட் மிஸ் ஆன ஒரு 3 படங்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் டிக் 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 இமைக்கா நொடிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை டிக் 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 வந்து ஒரு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் படம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் இந்த பட்ஜெட்லேயே கூட இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சூப்பராக கொண்டு வந்திருக்காரு அதுக்காக ஒரு பெரிய சல்யூட்டு டாப் 10ல் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து கோலமாவு கோகிலா யூஸ்வலாக பிளாக் காமெடி வந்து ரொம்ப ரேர் தமிழ் சினிமாவில் அதுவும் ஒரு லேடி வச்சு உமன் சென்ட்ரிக் பிளாக் காமெடி வந்து ரொம்ப அதிகமாக பார்த்ததே இல்லை நம்ம ஸோ அதில் ஒரு வெல்கம் சேஞ்சாக வந்தது தான் கோலமாவு கோகிலா ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச பெரிய ஹிட்டான இந்த கோலமாவு கோகிலா நம்மளுடைய டாப் 10ல் 10வது இடத்த பிடிச்சிருக்கு 9வது இடத்துல சீதக்காதி விஜய் சேதுபதி சார் நடித்தாலே பயங்கரமான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படங்க நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கல ஆனால் பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இந்த 9வது பொசிஷன் ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்காமையும் போயிருக்கலாம் பட் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த எடுத்த விதம் இந்த டைரக்ஷன் வைஸ் அவங்களோட ஸ்கிரிப்டோட யோசனை இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அவங்க அமைஞ்சது விஜய் சேதுபதி சாரோட நடிப்பு சொல்லவே வேண்டாம் சூப்பர் அடுத்து 8வது இடத்துல கடைக்குட்டி சிங்கம் நம்ம யூஸ்வலான ஒரு ரொட்டீனான ஒரு படம் தான் ஆனால் அதில் வந்து இந்த இமோஷனல் கண்டென்ட்டை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கோர்வையாக படத்தில் ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே சொல்லி அதோட 1-2 அட்வைஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க நல்ல விஷயங்கள் தான் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாம் அழிக்கிற மாதிரி 1-2 விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சூப்பரான விஷயம் அதோட இமோஷனல் கண்டென்ட் அதுக்கப்புறம் நடிப்பு எல்லாரோடைய நடிப்பு ஏ கிளாஸ் அந்த ஒரு விஷயத்தினால்தான் இந்த படம் 8வது பொசிஷனை பிடிச்சிருக்கு 7வது இடத்துல இரும்பு திரை விஷால் படம் வந்து போன தடவையும் டாப் 10ல் வந்திருக்கு இந்த தடவையும் ஒரு டாப் 10ல் ஒரு படம் வந்தாச்சு இந்த படம் வந்து அர்ஜுன் சார் வந்த அப்புறம் தான் பயங்கரமாக சூடேறும் அப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் என்னென்னா நமக்கு ஆதார் கார்டாக இருக்கட்டும் இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எப்படி ஈஸியாக திருடர்கள் திருடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேரனாய்டு ஆக்கியிருக்காங்களோ பயமூத்திருக்காங்களோன்னு தோணுது அப்படி இருந்தாலும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க பாஸ்வேர்டை அப்பப்போ மாற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி அதோட ஒரு நல்ல ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க 6வது இடத்துல 2.0 சங்கர் சாரோட மேக்னம் ஓப்பஸ் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் ஹிட்டாக இருந்தாலும் இந்திய சினிமாவில் ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸ் லிஸ்ட்டில் டாப் 6ல் இருந்தாலும் இது வந்து இன்னும் ப்ராஃபிட் பார்க்கல சைனா ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட் பார்க்கணும்னு எதிர்பார்க்கப்படுறது டெக்னிக்கலி பிரில்லியன்ட் மூவி இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் எல்லா இந்தியர்களும் பெருமை அடையக்கூடிய ஒரு படம் ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் 5வது இடத்துல கனா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படமாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவாக இருக்கட்டும் ஒரு ஃபார்மர்ஸ் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு விஷயம் ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ப்ரெடிக்டபிள் மூவியாக இருக்கிறதுனால தான் இந்த படம் இந்த 5th பொசிஷனை பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொசிஷனை பிடிச்சிருக்கலாம் நல்லா எடுத்திருந்தா இருந்தாலும் இது அற்புதமான படம் இப்போவும் பார்க்கக்கூடிய படம் இன்னும் பெட்டராக ஆயிருக்கலாம் அவ்வளோதான் 4வது இடத்துல 96 ஒரு அழகான ஒரு யதார்த்தமான ஒரு காதல் கதை அகைன் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னான்னா அது கொஞ்சம் இழுத்துட்டாங்க அது மட்டும்தான் ஆனால் விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும் த்ரிஷாவாக இருக்கட்டும் அற்புதமாக நடிப்பு அவங்களோட இந்த சின்ன வயசுக்கு நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக நடித்ததுனால
நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. நம்ம திருப்பி அந்த ஸ்கூல் பற்றி யோசிக்கிறது, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றியெல்லாம் கண்டிப்பாக யோசிக்காமல் இருந்திருக்கவே முடியாது இந்த படம் பார்த்து. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் கொடுத்ததுக்காக ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இது 4th பொசிஷனை பிடிச்சிருக்கு இந்த வருஷம். 3வது இடத்துல பரியரும் பெருமாள். ஒரு காஸ்ட் பேஸ்ட் பிரச்சனைகள் இன்னும் இந்தியாவில் பல இடங்களில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி. என்னென்னா நிறைய நல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையாவும் இருக்குது. ஸோ அதுதான் இதோட ஒரு டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக பயங்கரமாக ஒரு 2 நாள் வந்து மனசுலேருந்து நீங்காத ஒரு படமாக இருக்கிறது, ரொம்ப அழ வச்ச படமாக ஆயிடும்னு நினச்சிருந்தேன். பட் இதோட ப்ரில்லியன்ஸ் என்னென்னா என்டர்டெய்னிங்காக, கடைசியில் எண்டிங் கூட ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டோடு எண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து 3வது பொசிஷனை பிடிச்சிருக்கு. 2வது பொசிஷனில் ராட்சசன் வந்து ஒரு டைரக்ஷன் வைஸ் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்த மாதிரி ஒரு படம். ஒரு சீரியல் கில்லர் மூவிஸ் எல்லாம் தமிழில் புதுசு இல்லை, ஆனால் அதை எடுத்த விதம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண விதம், அதுக்கு அவங்க பண்ணின ரிசர்ச், அதுதான் இந்த படத்தோட வெற்றி. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ போய் பார்க்க முடியாது, இருந்தாலும் சன் நெக்ஸ்ட்டில் இது வந்து அவைலபிள். ஸோ ப்ளீஸ் பாருங்கள். முதல் இடத்துல வடசென்னை. பல வருஷமாக வெற்றிமாறன் வந்து இந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபைனலாக எடுத்த படம். இது வந்து 2 பார்ட்டில் வருது. ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து டச் பண்ண முடியாது. ஆர்ட் டைரக்ஷன் பிரில்லியண்ட், சவுண்டு ஆசம், எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேல் நடிப்பு, தனுஷாக இருக்கட்டும், ஆண்ட்ரியாவாக இருக்கட்டும், சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், எல்லாருமே கலக்கியிருக்காங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் இது அவைலபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த லிஸ்ட்டு வந்து என்னுடைய டாப் 10 மட்டும்தான். என்னுடைய டாப் 10 மற்றும் சிம்பிளி சும்மா குழு வந்து சேர்ந்து உட்காந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் பேசி இதுதான் எங்களோட டாப் 10 அப்படி சொல்லிட்டு ஆவரேஜ் எடுத்து பண்ணினது தான் இந்த டாப் 10. உங்களுடைய டாப் 10, உங்களுடைய டாப் 5லாம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சிம்பிளி சும்மா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ.